நம்ம தமிழ் மொழியோட பெரிய அடையாளமான திருவள்ளுவர் சிலைய கன்னியாகுமரியில எப்படி கட்டி எழுப்புனாங்கன்னு தெரிஞ்சா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். வெறும் 2400 ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே இருக்கிற பாறையில 7000 டன் எடையுள்ள சிலைய எந்தவித நவீன இயந்திரங்களும் இல்லாம எப்படி கட்டுனாங்க, திருவள்ளுவர் சிலையோட திருக்குறளை எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பால்கள் இருக்கு. இதுல அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள் இருக்கிறதுனால சிலையோட அடிவாரம், அதாவது சிலையோட பீடத்தை 38 அடியில அமைச்சிருக்காங்க. பொருட்பால் 70 அதிகாரங்கள் பிளஸ் இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள் சேர்ந்தது சிலையோட மொத்த உயரம் 95 அடி. பீடத்தையும் சேர்த்து சிலையோட மொத்த உயரம் 133 அடி. அது திருக்குறளோட மொத்த 133 அதிகாரங்களை குறிக்குது. செமல்ல இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கணும்னு, அதுவும் கன்னியாகுமரியில கடல்ல அமைக்கணும்னு கலைஞர் முடிவெடுத்தாரு. அப்போ அந்த டைம்ல புகழ்பெற்ற சிற்பியான கணபதி ஸ்தபதி அவர்களை வச்சு திருவள்ளுவர் சிலைய கட்ட பிளான் பண்றாரு. இந்த சிலையோட ஸ்ட்ரக்சரை அப்போ கம்ப்யூட்டர்ஸ் பெருசா இல்லாததுனால கணபதி ஸ்தபதி கையிலேயே வரைஞ்சு சிறப்பா பிளான் பண்ணிருக்காரு. சிலையோட பீடத்தை கன்னியாகுமரியிலேயே வடிவமைச்சு செஞ்சிருக்காங்க. சுற்றுச்சுவர் செய்யறதுக்கு அம்பாசமுத்திரத்திலிருந்து கற்களை கொண்டு வந்திருக்காங்க. வள்ளுவர் சிலைய சென்னையில செஞ்சிருக்காங்க. அதுக்கான கற்களை வாலாஜாபாத் பக்கம் இருக்க சிறுதாமூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி மொத்தம் 3681 கருங்கற்களை வச்சு இந்த பிரம்மாண்ட சிலைய கட்டியிருக்காங்க. இந்த